ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிச் டேட் புவர் டேட் புக் சீரிஸ். நம்ம இந்த புக் சீரீஸில் இதுக்கு முன்னாடி பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏன் மிடில் கிளாஸும் ஏழைங்களுக்கும் எப்போவுமே பணப்பிரச்சனை இருக்குது, ஆசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறது கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த புக் சீரீஸில் இந்த வீடியோவில் ஏன் நம்ம பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தில் தான் சொத்து இருந்துச்சு. யார்கிட்டலாம் நிறைய நிலம் இருந்துச்சோ அவன் தான் பணக்காரனாக இருந்தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ராஜாக்கள் எல்லாருமே நிலத்துக்காக சண்டை போட்டாங்க. எந்த ஒரு ராஜா நிறைய நிலம் வச்சுருந்தானோ அவன் தான் பெரிய பணக்காரனாக இருந்தான். அடுத்து அப்படியே ஒரு 50-60 வருஷம் கழித்து பார்த்தா, யாரெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்க தான் பணக்காரனாக இருந்தாங்க. ஸோ பணம், வெல்த், சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் நடத்துகிறவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் தான் பெரிய சொத்து. எவன் ஒருத்தன்ட்ட சரியான இன்ஃபர்மேஷன் சரியான நேரத்தில் இருக்கோ அவன் தான் பணக்காரனாக இருப்பான். இன்ஃபர்மேஷன் தான் பெரிய சொத்து அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, 20 லட்சம் 30 லட்சம் டிரான்சாக்ஷன் எல்லாமே இப்போ வெறும் அக்ரிமெண்ட்லேயே நடக்குது. அதாவது வெறும் இன்ஃபர்மேஷன் மூலியமாகவே பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாருமே, இல்லை ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பணம் கூடுறதும் குறையிறதும் வெறும் ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் தான் பெரிய சொத்தே. இதுக்கும் நம்ம பணத்துக்காக ஏன் வேலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்ணது தான் நம்ம இப்போ படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் சிஸ்டம். ஸோ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனிஸ் கிட்ட தான் வெல்த் இருந்துச்சு. கம்பெனிஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் சொத்து இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்த முதலாளிகளுக்கெல்லாம் தேவைப்பட்டது நல்லா வேலை செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி தான். அவங்கள திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஒரு தொழிலாளி அவங்களுக்கு தேவைப்படலை. அவங்களுக்கு தேவை ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி தான். என்னதான் இப்படி காலங்கள் மாறினாலும் வருஷங்கள் மாறினாலும் இன்ஃபர்மேஷன் வெல்த் ஆனாலும் நம்ம கம்பெனிஸ் கிட்ட வெல்த் இருந்த காலகட்டத்தில் ஃப்ரேம் பண்ண அதே எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் படித்ததும் வளர்ந்ததும் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அப்படின்னு சொல்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாம் வெல்த் வச்சுருந்த காலகட்டத்தில் தான் படிச்சிருக்காங்க, இல்லை வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது தானே அவங்க பிள்ளைங்களை நமக்கும் சொல்லித்தர முடியும். அதனால தான் நம்ம அப்பா அம்மாக்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதே மாதிரி பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னொரு விஷயம், நம்ம வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற ஸ்கூல்லேயும் சரி, இல்லை காலேஜ்லேயும் சரி, இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வேலையில் அதிகம் சம்பளம் வேணும் அப்படின்னா நீ ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உனக்கு ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அதிக சம்பளமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ட்ராப். இது நமக்கான குழியை நம்மளே தோண்டி ஆழமாக இறங்கி போகிற மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் ஒரு பைலட் ஆகிட்டீங்க, அந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணி ஒரு பைலட்டாக மாறிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்னும் பைலட்டிங் பற்றி ஃபுல்லாக நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு 10-15 வருஷம் ஃபுல்லாக பைலட்டாக மட்டுமே வேலை செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த 15 வருஷம் கழித்து இப்போ ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட் கிடையாது, ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க 15 வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிது, அந்த துறையில் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தது மற்றவங்கக்கிட்ட அப்படின்ற அந்த மரியாதையும் அந்த சம்பளமும் நீங்கள் அந்த 15 வருஷம் வேலையை விட்டு வரும்போது அதே அளவுக்கு ஈக்குவலாக வேறு எந்த துறையிலுமே உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கான சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கக்கூடாது, நிறைய விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், இல்லை ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு எடுத்துக்குவோம். அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், காசு எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு கம்பெனியில் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் 1 வருஷமோ 2 வருஷமோ வேலை பார்த்து இந்த மாதிரி என்னெல்லாம் சிஸ்டம் இருக்கோ ஒரு கம்பெனியில் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா 15 வருஷம் நீங்கள் ஏர்லைனில் வெறும் பைலட்டாக இருக்கிறது மூலிமா எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ
அதை விட இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிற சம்பாத்தியம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அதனால் நம்ம எப்போ பணத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போவே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். என்ன தான் மாதம் சம்பளம் ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னு ஷார்ட் டேர்மில் கேட்க நல்லா இருந்தாலும் லாங் டேர்மாக பார்க்கும்போது 10-15 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு உனக்கு வேலை கிடையாது வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ஏர்லைன் பைலட் நிலைமை தான் நமக்கு. அதே பணத்துக்காக வேலை செய்யாமல் கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யும்போது லாங் டேர்மாக பார்த்தா நமக்கான ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப அதிகம். அதே நம்ம பணத்துக்காக வேலை செய்யும்போது கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தா ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய இனி வரக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சாலோ இல்லை சொல்லணும்னு நினச்சாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.